இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளிலே இந்த காணொளி மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுவோம். இன்று புதன்கிழமை, இந்த நாளை இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி கூறுவோம். எனவே நேர்மறை எண்ணங்களோடு நம்பிக்கையோடு கடவுளின் கரத்தை பிடித்து பயணிப்போம், மகிழ்ந்திருப்போம். அன்பானவர்களே, இன்று சிறப்பாக நமக்கு திரு அவையானது கொடுத்திருக்கிற இன்றைய மன்னா மார்க்கு நற்செய்தி பிரிவு 6 இறை வார்த்தைகள் 45 52 முடிய பகுதிகள். இந்த பகுதியில் நாம் எதை படிக்கிறோம் என்றால், நேற்று நடந்த அந்த வாசித்த நற்செய்தியுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது. இந்த நற்செய்தியிலே 5000 பேருக்கு உணவு கொடுத்து விட்டு அவர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். அதில் சீடர்களையும் சொல்லி நீங்கள் போங்க, பெத்தானியாவுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களையும் அனுப்புகிறார். அவர்கள் படகிலே போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்கள் எல்லாம் அனுப்பிவிட்டு அவர் மலை உச்சிக்கு சென்று தனிமையில் இறைவனோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். 4ஆம் காவல் வேளையிலே திடீரென்று இயேசு கடல் மீது நடந்து சீடருடைய படகிலே போய் அமர்கிறார். இதை பார்த்த உடனே சீடர்கள் ஐயோ பேய் என்று பயப்படுகிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து பயப்படாதீர்கள், நான் தான் என்று அவர்கள் நம்பிக்கை கொடுத்து அங்கே அமர்கிறார். இதை பார்த்து சீடர்கள் வியப்படைகிறார்கள். என்ன வியப்புனா, இதுக்கு முன்னாடி 5 அப்பத்தையும் 2 மீன் துண்டையும் 5000 பேருக்கு எப்படி கொடுக்க முடியும்? அது பார்த்து வியப்புல இருக்கிறாங்க. அது முடியறதுக்கு, அந்த வியப்பு குறையறதுக்குள்ளேயே இன்னொரு வியப்பு, கடல் மீது இயேசு நடந்து வருவது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி பகுதி நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது? நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பயத்தை போக்கக்கூடிய ஒரு ஆயுதம் எது என்றால் நம்பிக்கை. என் வாழ்க்கையில் பயம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த பயத்தை நீக்கணும், குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை வேண்டும். ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை தான் ஒரு நங்கூரமாக இருக்க வேண்டும். அதுதான் அசையாமல் இருக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை தெளிவாக வாழ வைக்கும், நம்முடைய பயணத்தை அழகாக கொண்டு போகும். அந்த நம்பிக்கை இல்லைன்னா பயம் வந்துடும். ஒரு மனுஷனுக்கு பயம் இருந்தால், அந்த பேயின்னு சொன்னாங்க இல்லையா, அது இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி உணர்வது தான் பயம். இது பயம் வாழ்க்கையில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எதையுமே நம்ம செய்ய முடியாது. நல்ல சிந்தனை இருக்காது, நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்காது. எனவே பயம் என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு தான். அந்த பயத்தை நாம் எப்படி கையாள்வது, அந்த பயத்தை எப்படி நம்பிக்கையால் விரட்டி அடிப்பது என்பது கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் இயேசு இந்த நேரத்திலே சீடர்களுக்கு, ஏன் அஞ்சுகிறீர்கள், ஏன் பயப்படுகிறீர்கள், நம்புங்கள், நான் தான், உங்களுடைய பயத்திலே நான் இருக்கிறேன் என்று நம்புங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு மிகுதியாக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு சீடர்களுக்கு பணிப்பதாக இந்த பகுதி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட இடர்பாடுகள் உண்டு, ஒரு துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு. அந்த நேரத்தில் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த படகுல இருந்தவங்க இரவு நேரத்தில் திடீர்னு ஒருத்தர் வராருன்னா அந்த பிரசன்னத்தை அவர்கள் உணர்கிறார்கள். கடவுள் நம்மோடு இருக்கும் பொழுது எல்லாமே நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும் என்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சீடர்கள் சீடத்துவ வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டார்கள். எனவே நம்பிக்கை தான் சீடத்துவத்தினுடைய அடுத்த கட்டமாக இருக்கிறது. கடவுளால் எல்லாம் செய்ய முடியும் என்று நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும். அந்த சீடத்துவத்தினுடைய உயர்ந்த பண்புனா கடவுளை நம்புவது. எனவே இந்த சீடர்கள் துன்பத்தில் இருக்கிற பொழுது அந்த துன்பங்களை கவனிப்பவராக இயேசு இருக்கிறார். அவர் கவனிக்காமல் இல்லை, அவர்கள் துன்பப்படுகிறார்கள், கஷ்டத்தில் இருக்கிறார்கள், அதை கவனித்து கொண்டு அவர்களுக்கு தக்க நேரத்தில் துணையாக இருக்கிறார். பயம், ஐயோ பேய் அப்படிங்கிற பொழுது அதை சந்தித்து அந்த நேரத்திலே அவர்களை நம்பிக்கை மிகுதியாக்குகிறார். அதுதான் கடவுள். எனவே பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில அந்த துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள் வருகிற பொழுது அதையெல்லாம் கடவுளுக்கு தெரியாதுன்னு இல்லை, கவனித்து கொண்டிருக்கிறார். தக்க நேரத்தில் நமக்கு நம்பிக்கை கொடுப்பார் என்ற நம்பிக்கை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். மீண்டுமாக இந்த நற்செய்தியில பயத்தை போக்கக்கூடியது, நமக்கு அமைதி கொடுக்கக்கூடியது இறைவனுடைய பிரசனம் என்று இந்த நற்செய்தி நமக்கு ஆழ்ந்த கருத்தை கூட சொல்லுகிறது. பயம் இருக்கிறப்போ அந்த பயத்தை நீக்க ஒரு அமைதி தேவையில்லை. அது எங்கிருந்து வருகிறது?
இறைமகன் இயேசுவினிடமிருந்து வருகிறது என்ற ஒரு செய்தியும் கொடுக்கப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அமைதியை கொடுப்பவர், அந்த துன்பத்திலிருந்து பயத்தை நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இயேசுக்கு தான் இருக்குது. அந்த இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பயத்தை நீக்கி அமைதியை கொடுப்பார். பயம் வந்தால் அந்த அமைதி இருக்காது, பரபரப்பு இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும், ஏதாவது ப்ரீஆக்குபைடாக திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம், யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? அது எல்லாம் நீக்கக்கூடியது கடவுளுடைய அமைதி. கடவுள் தான் கொடுக்கிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி பகுதி ஒரு பெரிய உயர்ந்த பண்பான இந்த அமைதியை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது, கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. அது கடவுளுடைய பிரசனம், அது கடவுளுடைய வல்லமை நம் ஒவ்வொருவருக்குமே நிறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நினைத்து நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். புதுமைகள், அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதை பார்த்து வியப்படையாமல் இது கடவுளால் முடியும் என்று நம்பிக்கை வைக்க வேண்டும். இயேசு இந்த நற்செய்தியை தனிமையில் சென்று ஜெபிக்கிறாரே, அதை போன்று நாமும் இறைவனோடு இணைய வேண்டும் என்றால், நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டும் என்றால் தனிமையில் ஜெபிக்கணும். ஜெபமே நமக்கு ஜெயமாக மாறும். ஜெபமே நமக்கு ஒரு பெரிய ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து ஜெபிக்கும் ஜெப வீரர்களாக வாழ கற்றுக்கொள்வோம். இப்பொழுது கண்களை மூடி இந்த நாளை இறைவன் பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த அற்புதமான நற்செய்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையிலே நாங்களும் பயப்படாமல் பயத்திலிருந்து மீண்டு வாழ எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் நம்பிக்கையும் கொடும் தெய்வமே. இதோ இந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்திரலும், உமது வல்லமையை அவர்கள் தாங்கிக் கொள்ளும். உமது பிரசன்னம் ஒவ்வொருவருக்கும் தேவை ஆண்டவரே. உம்முடைய வழிநடத்தல் ஒவ்வொருவருக்கும் தேவை ஆண்டவரே. இவர்கள் நீர் இல்லாமல் வாழ முடியாது என்ற ஒரு உணர்வு இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கையோடு நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று நம்பி வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடுப்பீராக. எடுக்கிற ஒவ்வொரு திட்டங்களையும் ஆசீர்வதியும், பயண வெள்ளத்தை ஆசீர்வதித்து இவர்கள் வழி நடத்துவீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.